தேங்க்ஸ் மேடம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு கோல்டு மெடல் வாங்கி சாதிச்சு உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு நம்ம கலெக்டர் மேடம் தான் காரணம். அவங்க மட்டும் இல்லாம போயிருந்தா என்னால இவ்வளவு சாதிச்சிருக்க முடியாது. மதுரைக்கு பக்கத்துல கிடாரிப்பட்டி தான் எங்க ஊரு. நான் வந்து 84 நான் இந்த 8வது 9வது படித்த காலகட்டங்கள். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் இல்லைங்களா, இந்த பக்கம் மேலூர், அந்த பக்கம் மதுரை, அதை தவிர வேற எந்த ஊரும் நமக்கு தெரியாது. லேசா உடல்ல வந்து பருவ மாற்றங்கள் உருவாகிற டைம். அந்த டைம்ல ஏதோ ஒரு வகையான மாற்றங்கள் உடலுக்குள்ள உருவாதுன்னு அதை வந்து சொல்யூட் பண்றதுக்கு என்ன பண்றது? பீடி பிடிக்கிற பழக்கம் வரும். பசங்களோட சேர்ந்து சின்ன 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 கெட்ட பழக்கங்கள் வந்து அதை சொல்யூஷனாக நினச்சிட்டு வரும். அப்புறம் மனசு ஒரு நிலைப்படாது, எது மேலேயும் கான்சன்ட்ரேஷன் வராது. வீட்டில் பொய்ய சொல்லிட்டு மேலே இருக்கு சினிமா பார்க்க போகணும். அப்படி மண் வாசனை படத்தை 40 தடவை பார்த்துருக்கேன். இப்படி ஏற்பட்ட குழப்பங்களில் உண்மையிலேயே என் படிப்பு அந்த மேல்நிலைப்பள்ளி வாழ்க்கையோட முடிஞ்சிருச்சு. என் மனசுக்குள்ள எனக்கு ஒரு பெரிய உறுத்தலாக இருந்துச்சு. ஒருவேளை நல்லா படிச்சிருந்தா வேற ஏதாவது ஒரு நல்ல வழிக்கு வந்திருப்போமோ அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ளே இருந்துட்டு இருந்தது. அதோட அதை ஒரு கற்பனையாக ஒரு கதையாக கிரியேட் பண்ணேன். உண்மையிலே இளவட்டம் கதை அப்படிங்கிறது வந்து இப்போ நான் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இளவட்டம் இல்லை. ஆக்சுவலி இளவட்டம் வந்து அழியாத கோலங்கள் அழகி மாதிரி ரொம்ப பெருசாக எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் பதிஞ்சிருக்க வசந்த கால நினைவுகளின் பதிவுகளாகத்தான் படம் ஆரம்பித்தேன். அதை நான் தமிழ் ப்ரொடியூசருக்கு பண்ணாமல் தெலுங்கு ப்ரொடியூசருக்கு பண்ணதுனால அவங்கக்கிட்ட என்னால் வந்து அதோடைய அந்த உயிர்ப்போடு அந்த விஷயத்த சொல்ல முடியல. அவங்க கதைக்குள்ளே இருக்கிற மெயின் பாயிண்ட் அது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட். ஒரு பையன் வந்து காமத்தால் மனநிலை தடுமாறி கூட படிக்கிற ஒரு பெண்ணை வந்து அடைய முயற்சி பண்ணா அப்படிங்கிற சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க அந்த பாயிண்ட்டை. பட் நான் அதை எடுத்துக்கிட்டு நான் கதையாக சொன்னது அந்த மாதிரி கதை சொல்லலை அவங்களுக்கு. இந்த கருவை அவங்க எடுத்துக்கிட்டு ஒரு 16 ரைட்டர் ஒன்றா உட்காந்து எழுதி கையில் கொடுக்கும்போது முதல் டைரக்டர் இல்லைங்களா, அதுவும் இல்லாமல் எந்த பின்புலமும் இல்லாமல் நானே வளர்த்துக்கிட்டு ஒரு பெரிய டப்பிங் ரைட்டரை வந்து ஓரளவுக்கு ராஜராஜன் நம்மனா பிஸ்னஸ் கூட பண்ணுவார் அப்படிங்கிற சூழ்நிலையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்பை கைதவர விட்டுற வேண்டாமே அப்படிங்கிற காம்ப்ரமைஸில் அந்த 16 ரைட்டரோட எண்ணங்களை நான் ஏற்றுக்கிட்டேன் ப்ரொடியூசருக்காக. அது உண்மையிலே என் வாழ்க்கையில் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு.